சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி, வீரமோ சரி பாதி, தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி, வீரமோ சரி பாதி, தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே. இந்த பொம்பளை எப்படி பண்ணிட்டாலே. யாருன்னு? வக்கீல் ராதாதான். டெல்லியில இருந்து பேசுறேன், அங்க இருந்து பாம்பேக்கு போறேன், ஜூனியரை அனுப்புறேங்கிறா. காசு வாங்குற வரைக்கும் கரெக்டா இருந்தா வாங்கினதுக்கு அப்புறம் அவ புத்தியை காட்டிட்டாலே. குட் மார்னிங் சார். வாங்க சார். அந்த வக்கீல் பொம்பளை கடைசி நேரத்தில் எப்படி கால வாரிட்டாலே. கூலா இருங்க சார். ஏன் சார் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன, என் பையனாச்சே சார். அந்த அக்கறையில தான் கௌசிக் சார் புது லாயர் அனுப்பியிருக்காரு. இவர் பேர் சக்திவேல். ஹலோ சார். பேருக்கு ஏத்த மாதிரியே எனர்ஜெட்டிக் மேன். நம்மளுடைய கேஸ் டீடைல்ஸ் எல்லாமே இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட அறிமுகப்படுத்த தான் கூட்டிட்டு வந்தேன் சார். கேஸை யார் நடத்தினா என்ன சார்? என் பையன் எனக்கு வெளியில வரணும். கவலைப்படாதீங்க சார், நிச்சயமா காப்பாத்திடலாம். முதல்ல முக்கிய சாட்சியான அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணும். வறுமையில இருக்கிறவ பக்குவமா பேசினா நம்ம வழிக்கு வந்துருவா. அட என்ன சார், இந்த இவரு அந்த பொண்ணு இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிச்ச பாடில்ல சார். ரேகா ரொம்ப பிரில்லியன்ட் சார். அந்த பொம்பளை என்ன வேணாலும் பண்ணுவா சார். நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களோட பெரிய ஆபீசர் கௌசிக் சார். நீங்க அவரை நம்புங்க. இந்த கேஸ உடைச்சு உங்க பையனை வெளியே கொண்டு வரது என் வேலை. நீங்க நான் சொல்றது மட்டும் பண்ணணும் சார். என் சைடு நான் கரெக்டா தான் இருக்கிறேன். முதல்ல இவரை சரியா இருக்க சொல்லுங்க சார். அன்னைக்கு நான் ஃபாலோ பண்றப்ப அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நாளைக்குள்ள நான் ரம்யா இருக்க இடத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடறேன் சார். நீங்க பணத்தை ரெடி பண்ணி வைங்க சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். சரி, வரேன் சார்.
ஏம்மா, நீ எப்பவும் மெடிடேஷன் பண்ணி முடிச்ச உடனே உன் முகத்துல சாந்தம் தேஜஸ்லாம் தெரியும். இன்னைக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கே. அப்பா, எனக்குள்ள ஒரு எரிமலை இருக்கு. அது என்னைக்கு வேணா வெடிச்சிரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதை அமைதியாக்குறதுக்கு தான் நான் மெடிடேஷன்லாம் பண்றேன். ஆனா என் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நான் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த தர்ம யுத்தத்துல எனக்கு முதல் வெற்றி கிடைக்க போகுதுப்பா. ரம்யாவோட கேஸ தானே சொல்ற? ஆமாப்பா, கௌஷிக் நான் இந்த கேஸ்ல தோக்கணும்னு நினைக்கிறாரு. இத எனக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு பலப்பரீட்சையா கூட நினைக்கிறாரு. அது ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். ஆனா நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். அந்த ஜிகேவோட மகன் பிரதாப், அந்த கும்பல் எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும். பெண்களுக்கு எதிராக தப்பு பண்றவங்க டெஃபினட்டா தண்டனை அனுபவிச்சே ஆகணுங்கிறது கௌஷிக்கு தெரியணும். தெரிஞ்சே தப்பு பண்ற ஜாதிமாவ அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என்ன திமுறா விஷமத்தனமா பேசினான். அவன் மாறல, அவன் மாறவும் மாட்டான். அப்பா, மாத்தி காமிக்கிறேன். அவர் செஞ்ச எல்லாத்துக்கும் அவர் நான் ஃபீல் பண்ண வைப்பேன். அப்பா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. கௌசிக்கு உன்கிட்ட தோக்க ஆரம்பிச்சான்னா உனக்கு ஏதாவது கெட்டது பண்ணுவானேமா? பண்ணுவாருப்பா. ஆனா அதை தாங்கிக்கிறதுக்கு எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கு. அப்பா, நான் பழைய ரேகா இல்ல. என்னைக்கு நான் இந்த காக்கி சட்டையை போட்டேனோ அன்னைக்கே நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேன்ப்பா. சில நேரங்கள்ல தர்மமும் நியாயமும் அநியாயத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடுதம்மா. ஆகாதுப்பா, நான் அப்படி நடக்கவும் விட மாட்டேன். இது வெறும் கேஸ் இல்ல, கௌஷிக்க தலை குனிய வைக்கிறதுக்கு நான் எடுக்கிற முதல் ஸ்டெப். கௌசிக் குறுக்கு வழியில போய் தான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன் உன்னை அட்டாக் பண்றதுக்கு கூட ஆள அனுப்புவாமா? நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா. கவலைப்படாதம்மா, நாளைக்கு சூரிய உதயம் உன் லட்சியத்துக்கு ஒளி விளக்குமா. அப்பா, நீங்க சொல்ற வார்த்தைகள் தான் எனக்கு ஒரு புது தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்குதுப்பா. சில நேரங்கள்ல கடவுள் செய்ய முடியாத காரியத்தையும் காலம் செஞ்சிருமா. இது உன்னோட காலம். நீ நிச்சயம் ஜெயிப்ப. அவன் முகத்துல கரிய பூசுவ. மா, டிசி கௌசிக் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு ரேகா மேடம் சொல்லிருக்காங்களே. அவர் யாரும் இல்லம்மா, டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா மேடமோட சுப்பீரியர். ஹலோ சார், நான் சொன்னா பேசுறேன். சொல்லுங்க. அந்த பொண்ணு அங்க இருக்காளா? அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறேன் சார். ஹலோ, நான் டிசிபி கௌஷிக் பேசுறேன். ரம்யா, பொதுவா ஒரு பொண்ணுங்கிறவ ஒரு பூ மாதிரி. அந்த பூ மலர்ற நேரத்துல காலடிப்பட்டு கசங்கின மாதிரி உன் வாழ்க்கையிலே ஒரு விபத்து நடந்து போச்சு. சார், அது விபத்து இல்ல, அந்த அயோக்கியன் திட்ட போட்டு செஞ்ச சதி. ஐ அக்ரி ரம்யா, இது கொலையை விட கொடூரமானது. உன்னோட வாழ்க்கையில நீ உன்னோட நிம்மதி தொலைச்சு நிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நீ மனசு வச்சுன்னா உன்னோட நிம்மதியும் உனக்கு திரும்ப கிடைக்கும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமையும். நீ சின்ன பொண்ணுமா, வாழ வேண்டியவ. பிரதாப்க்கு எதிராக நீ கோர்ட்ல சாட்சி சொல்லாது. சார், அவன் தப்பு செஞ்சிருக்கா சார். அவன் தப்பு செஞ்சிருக்காமா, நான் இல்லைன்னு சொல்லல. சின்ன வயசு, போதையில இருந்திருக்கான். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற சரியில்லை. அதான் அவன் செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறீங்களா? நான் எதையும் நியாயப்படுத்தல. லிசன் ரம்யா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நேற்று பிரதாப் என் காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு சார், என்னை மன்னிச்சுடுங்க, நான் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேணும் நான் எழுதி கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. இது பாருமா, மிஸ்டர் ஜிகே கூட மனம் இறங்கி நான் 10 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. என் பேச்சை கேளு. நீ முதல்ல அந்த ஜிகே கொடுக்குற 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கோ. யோசிக்காத ரம்யா. அதுக்கப்புறம் பிரதாப்க்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் கோர்ட்ல
நானும் பிரதாப்பும் லவர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தோம். ஆனால் நடுவில் ரேகா பூந்து என்னை மிரட்டி ஜிகே மேலே வச்சிருந்த பழைய பகைனால என்னை இப்படியெல்லாம் சொல்ல வச்சாங்கிறத மட்டும் சொல்லு. சார் என் லைஃபை காப்பாத்தினவங்க சார் அவங்க. லைஃபா? ரம்யா, உனக்கு இப்போ என்னமா லைஃப் இருக்கு? யோசிச்சு பாரு. இப்போ பிரதாப்க்கு எதிராக நீ சாட்சி சொன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் பிரதாப்க்கு ஒரு 2 வருஷம் தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் அவன் வெளில வந்து அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை வாழ போகிறான். உங்கதி உனக்கு நீயே ஆயுள் தண்டனை கொடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் ரம்யா. தேவையா? இப்போவே ப்ரெஸ்லேயும் டிவிலையும் உன்னை பற்றி தாறுமாறாக எழுதுறாங்க, தாறுமாறாக பேசிக்கிறாங்க. தெரியும்ல என்ன எழுதுறாங்கன்னு? இந்த பொண்ணு பணக்கார பசங்களோட சாகுவாசம் வச்சுப்பா, அவங்களோட சேர்ந்து தண்ணி அடிப்பா, அதுக்கப்புறம் அவங்க பலவீனத்தை பிரயோகப்படுத்திக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுவா அப்படின்னு. என்னதான் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் உத்தமின்னு நீ கத்தி சொன்னாலும் எவனாவது கேட்பாங்கிற? கேட்க மாட்டான். ரம்யா, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்து வேற யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்கிறேன். பிரதாப்க்கு எதிராக நீ கோர்ட்ல சாட்சி சொல்லாத ரம்யா, அதான் நல்லது. சார் சரிங்க சார், இவ்வளோ தூரம் சொல்றீங்க, கண்டிப்பா என் நல்லதுக்காக தான் சார் இருக்கும். குட் கேர்ள். ஃபோன் உங்க அம்மா கிட்ட கொடு. வணக்கம்மா, நான் டிசிபி கௌஷிக் பேசுறேன். உங்க பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். நீங்களும் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. சரிங்க. போனை பக்கத்தில் ஸ்வர்ணா கிட்ட கொடுங்க. சார். ஸ்வர்ணா, பேசியாச்சு. நீ இன்ஸ்பெக்டர் மதியாளங்கிட்ட பேசி அந்த 10 லட்ச ரூபாய் வாங்கி அவங்க கையில் கொடுத்துரு. பணம் கொடுத்ததுமே எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். ஸ்வர்ணா, நாம பேசிட்டு இருந்த விஷயம் யாருக்கும் தெரியாது சார். குட். என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல, ரேகா மேடம் எங்களுக்காக எவ்வளவோ உதவி பண்ணிருக்காங்களேன்னு தான். கௌசிக் சார் உங்க நல்லதுக்கு தாமா சொல்றாரு, அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரிம்மா, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்க. சார், நாளைக்கு கோர்ட்ல எனக்கு கேஸ் இருக்கு சார். நம்ம நாளைக்கு மறுநாள் மீட் பண்ணலாம். என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஏன் சார் கவலைப்படுறீங்க? உங்க சார்பா கௌசிக் சார் பேசி இவங்க மூலியமா ரம்யாட்ட பணத்தை கொடுத்துட்டோம். இவங்க பேர் எஸ்ஐ சொர்ணா. வணக்கம் சார். ரம்யாவுடைய பாதுகாப்பு போட்டிருக்கிற போலீஸ் டீம்ல இவங்க இருக்காங்க சார். இவங்களும் நம்ம சைடு தான். இவங்க தான் நமக்கு வேண்டிய தகவல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு வரப்ப அப்பப்ப நமக்கு இன்ஃபர்மேஷன் தந்துட்டு இருக்காங்க சார். ரம்யாவும் அவங்க அம்மாவும் மனசு மாறுற மாதிரி இருந்தா உடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க சார். கவலைப்படாதீங்க சார். ரம்யாவும் அவங்க அம்மாவும் உங்க பையனுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க. அதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப என் பையன் கவலைப்படாதீங்க, வெளியில வந்துருவார். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த கேஸ்ல இருந்து என் பையன் வெளியில வரணும். கோர்ட்ல அந்த ரேகா தலை குனியணும். அவன பிரதனை பார்க்கணும். நீங்க மட்டும் இல்ல சார், கௌசிக் சார் ஆசைப்படுறாரு. நான் கௌசிக் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். என்ன இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க, நான் எதுவும் செய்ய வேணாமா? நாளைக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருங்க சார். அங்க நாம உட்கார்ந்து பேசிக்கலாம். அப்படியே வேளச்சேரியில் நான் ஒரு கிரவுண்ட் இடம் பார்த்திருக்கேன். ஒரு கிரவுண்ட் என்ன, 2 கிரவுண்டா வாங்கி தரேன். ரொம்ப சந்தோஷம் சார், நான் கிளம்புறேன். வரேன். சரிம்மா. பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி? பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கேன் மேடம். ஓகே. நானே நேர்ல போய் ரம்யாவை கோர்ட்டுக்கு கூட்டு வரேன் மேடம். எக்ஸலென்ட். அப்புறம் வழியில ரம்யாக்கு எந்தவித ஆபத்தும் வராம பாத்துக்கங்க. ஓகே. அண்ட் கோர்ட்ல அங்கேயும் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் மேடம். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை தவிர வேற யாரையும் கோர்ட்டுக்குள்ள அலோ பண்ண போறதில்ல மேடம். ஆமா. அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வருவாங்க. யாரா இருந்தாலும் ஐடிஸை கரெக்டா செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புங்க. ஏன்னா எதிரிகள் எந்த வேஷத்துல வேணா வரலாம். விஐபிஸ் கூட வருவாங்க. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே? ஓகே மேடம். அப்புறம் கோர்ட்டுக்கு நான் டைரக்டா வந்துருவேன். எனி எமர்ஜென்சி, இன் கேஸ் ஆஃப் எனி இவென்ச்சுவாலிட்டி என்ன டைரக்டா செல்போன்ல காண்டாக்ட் பண்ணுங்க.
சார் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையனை நிச்சயமா நான் காப்பாத்திடுறேன். பொறுமையா இருங்க. படமா எப்படி சார் இருக்க முடியும்? சார் உங்க சன் வர நான் இருக்கேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. ரேகா வந்துட்டாங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். போனவை என்ன சார்? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. டைம் ஆயிடுச்சு, வாங்க உள்ள போலாம். ரம்யா, ரம்யா, ரம்யா. இந்த வழக்கின் தன்மையை ஆராய்ந்து வாதி பிரதிவாதிகளின் வாதங்களை கேட்டபின் வாதி ரம்யா கொடுத்த வழக்கில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகாவின் சாட்சியத்தினையும் பிரதிவாதிகள் போலீஸ் சர்டிபிகேட் மற்றும் லஞ்சம் கொடுத்து தப்பிக்க நினைத்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதையும் பார்க்கும்போது வாதி ரம்யா பாதிக்கப்பட்டிருப்பது உண்மையே. எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். எஸ் புரோசீட். சமீபத்தில் எனக்கு கிடைத்த தகவல் படி பிரதிவாதி ரம்யாவிடம் நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும். அதற்கு தங்களின் மேலான அனுமதி வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். எஸ் யுவர் ஆனர். மிஸ் ரம்யா, சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்ட்டியில கலந்துகிட்ட எல்லாரும் வீடு திரும்பி கொண்டிருந்ததாகவும் நீங்க சொன்ன மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடக்கலன்னு என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் பிரதாப் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. கோவத்துல எதுவும் சொல்லக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு நடந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க.
கணம் நீதிபதி அவர்களே, இப்ப நான் சொல்ல போறதுதான் உண்மை. நான் பார்ட்டிக்கு போனது உண்மை, அங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சதும் உண்மை. ஆனா அதுல போதை மருந்து கலந்து இவங்க என்ன கடத்திக்கிட்டு போனதா பொய் சொல்ல சொன்னது ரேகா மேடம் தான்.